السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقول الكافر يا ليتني كنت ترابا صدق الله العظيم. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு பொருத்தான பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்வு என்பது ஒரே ஒரு வாய்ப்பாக தரப்பட்டிருக்கிறது. மறுமையில் முடிவில்லாத அந்த வாழ்க்கையில் வெற்றிக்குரிய ஒரு வாழ்வு வாழ்வதற்கு இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பாக எங்கே நம்முடைய செயல்களை எண்ணங்களை சீர்படுத்தி நல்லவர்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உலகத்தை தந்திருக்கிறான். ஒரே ஒரு வாய்ப்பு அது. அதை பால் பிடித்துவிட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அது தரப்படுவதில்லை என்பதை குர்ஆன் ஹதீஸின் வழியாக நாம் அறிகிறோம். அப்படி அந்த வாழ்வை நல்ல வழியிலே பயன்படுத்தியவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மிக்க மகிழ்ச்சியோடும் அந்த மறுமை நாளுடைய இந்த நிலையிலே வெற்றிக்குரிய ஒரு நிலையை அவர்கள் எட்டுவார்கள். அதே இந்த வாழ்க்கையை பாழ்படுத்தியவர்கள் மறுமை நாளில் புலம்புவார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் பலவிதமான மனிதர் புலம்பக்கூடிய புலம்பல்களை சொல்லி காட்டுகின்றார். காஃபிர்கள் அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுடைய அதாபுகளை கண்கூடாக காட்டுவான். அதாபன் கரீமா யோம யங்குல் மருமா கத்தமத் யதா. அவன் எதையெல்லாம் செய்தானோ அவன் செய்த செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா கண்கூடாக அவன் கண்ணுக்கு முன்னால் காட்டி அதனுடைய பலாபலன் என்னவாக இருக்கும் என்பதை அவன் அறிகின்ற போது காஃபிர்கள் சொல்வார்கள், யகூலுல் காஃபிர் யா லைத்தனி குந்து துராபா, நான் ஒரு மண்ணாக படைக்கப்பட்டிருக்க கூடாதா, மண்ணாக இருக்கக்கூடாதா. படைப்புகளிலெல்லாம் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனித படைப்பை படைத்தான். ஒரு உயர்ந்த படைப்பனமாக இருந்துவிட்டு அவனுடைய இழி செயலின் காரணமாக மறுமை நாளில் இவ்வாறு புலம்புவான், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று புலம்புவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே வயோம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி அநியாயம் செய்தவர்கள் அநியாயக்காரன் கைகடிப்பான், தன்னுடைய கையை கடித்து கொண்டு பதறிக்கொண்டு நிற்பான். யா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு வந்த கை சேதமே இன்னவனை எல்லாம் நான் நண்பனாக ஆக்கி இருந்தேனே, அவனை நான் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அவனை எல்லாம் நான் நண்பனாக எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைய தினத்தில் நான் நல்ல நிலையை அடைந்திருப்பேனே என்று அநியாயம் செய்தவன் புலம்புவான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வழிகட்டவர்கள் சில தலைமைகளை
கொண்டு அவர்களுக்கு பின்னால் சென்று தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாழ்படுத்தி கொண்டவர்கள் மறுமை நாளையிலே இப்படி நம்முடைய நிலைப்பாடு ஆகிவிட்டதே, ரப்பனா இன்னா தாய்னா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு, எங்களுடைய பெரியவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம். பெரியவர்கள் என்று சொன்னால் வழிகாட்டிலே கொண்டு செல்லக்கூடிய அது மாதிரியான பெரியவர்கள். ஃபலல்லூனா சபீலா, எங்களை எல்லாம் வழிகெடுத்து விட்டார்களே, ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அஸாப், யா அல்லாஹ் இரட்டிப்பான வேதனை அவர்களுக்கு நீ தருவாயாக என்று அங்கே அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி பலவிதமான புலம்பல்கள். மனிதன் இந்த உலக வாழ்க்கையை, ஒரு அருமையான வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நாசப்படுத்தி விட்டவர்கள் எல்லாம் அங்கே புலம்புவார்கள். நரகவாசியினுடைய புலம்பல்களை அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். நரகவாசி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே, குர்ஆனுடைய விளக்க உரை தரக்கூடிய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய விளக்க உரையிலே சொல்வார்கள், நரகவாசிகள் பேசிக்கொள்வார்கள். அதாவை தாங்க முடியாமல், அங்கே உள்ள கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்க முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்வார். சொர்க்கவாசிகள் எல்லாம் இந்த நிலையை, ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, மகத்துவமான நிலையை அடைந்ததற்கு காரணம் அவர்கள் அழுது, அல்லாஹ்விடத்திலே அழுதும் பணிந்தும் கேட்டதுதான் காரணம் அவர்கள் இந்த நிலையை அடைந்ததற்கு. எனவே நாமும் அல்லாஹ்விடத்திலே அழுது பார்ப்போம், பணிந்து பார்ப்போம் என்று அழுவார்கள். கடுமையான முறையிலே அழுதும் பணிவையும் கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி, எப்படியாவது அல்லாஹ் இறங்கிவிட மாட்டானா என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசி அழுவார்கள். அதற்கு பின்னால் ஏதும் நடக்காது. அழுதாலும் என்னவென்று தங்களுடைய நிலையை ஆக்கி கொண்டாலும் அங்கே ஏதும் நடக்காது. காரணம் ஈமான் இல்லாத காரணத்தினாலே. ஈமான் இருந்தால் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு அடிப்படையே இல்லாமல் போனதினாலே அவர்கள் என்னவென்று கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் பணிந்தாலும் ஏதும் நடக்கப் போவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி கொஞ்சம் கதறி அழுது விட்டு மறுபடியும் மௌனமாக விடுவார்கள். இப்பொழுது மௌனமாக இருந்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இப்படி மௌனமாக பொறுமை காத்துத்தான் இந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தை பெற்றார்கள். அதனால் நாம் அவர்களைப் போலவே பொறுமையாக இருந்து பார்ப்போம், அதிலாவது ஏதாவது நமக்கு பலன் கிடைக்குமா என்று. அப்போதும் ஏதும் நடக்கப் போவதில்லை. இறுதியிலே அழுது பார்த்து, கதறி பார்த்து, பணிந்து பார்த்து, அல்லாமல் அதை விட்டு கொஞ்சம் மௌனமாக இருந்து பொறுமை காத்து பார்த்து ஏதும் நடக்காத பட்சத்தில் அவர்கள் மறுபடியும் பேசிக் கொள்வார்களா, ஜஸீனாம் சபர்னா மாலனாமே மஹீஸ், நாம் கத்தினாலும் கதறினாலும் பொறுமை காத்தாலும் நம்மளுக்கு புகலிடம் ஏதும் இல்லையே என்று புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு விளக்க உரை எழுதக்கூடிய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குமே. இப்படிப்பட்ட குழப்பங்கள் மறுமையிலே மனிதன் புலம்பக்கூடிய புலம்பல்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமிக்கவர்களை, இப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை, மறுமைக்கான நிலையான அந்த வாழ்க்கை, முடிவில்லாத அந்த வாழ்க்கையை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக கொண்டு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தந்தான். அந்த வாய்ப்பை நாசப்படுத்தியவர்கள் இப்படியெல்லாம் புலம்புவார்கள். ஆனாலும் புலம்பினாலும் கூட ஏதாவது பலன் கிட்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக எந்த பலனும் கிட்டப் போவதில்லை. அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனிலே அவர்களுடைய தண்டனையை சொல்லி காட்டுகின்றான். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம். குற்றவாளிகளை விசாரிக்கலாம் தேவையில்லை. அவர்களுடைய அடையாளங்களை பார்த்து, லட்சணங்களை பார்த்து அவர்கள் அறியப்பட்டு, அவர்களுடைய முன்னற்றி ரோமங்களையும் பாதங்களையும் சேர்த்து பிடிக்கப்பட்டு எங்கே போக வேண்டுமோ, எங்கே தள்ளப்பட வேண்டுமோ அங்கே தள்ளப்படுவார்கள். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், குற்றவாளிகளுடைய அடையாளம் காணப்பட்டு அடையாளங்களை கொண்டு அவர்கள் அறியப்பட்டு, அவர்களுடைய முன்னற்றி ரோமங்கள், அவருடைய பாதங்களை சேர்த்து அப்படியே தூக்கி குண்டு கட்டாக கட்டி தூக்கி போட வேண்டிய இடத்திற்கு போடப்படும். ஆக எந்த புலம்பலும் அங்கே பலனளிக்காது. இன்னொரு பக்கம் வாழ்க்கையை பேணுதலான முறையில், ஒரு நிரப்பமான வரியில் அல்லாஹ் ரசூலும் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நிலை என்னவாகுமோ என்று கலக்கமடைந்த கலக்கங்களும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்தை பெற்றவர்கள். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை ஏராளமாக இந்த உலகத்தில் அதிகமாக உலக மக்களுக்கு எடுத்து தந்தவர்கள், எடுத்து சொன்னவர்கள். அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சக்கராத்திலே இருக்கின்ற போது, தங்களுடைய கடைசி நேரங்களில் இருக்கின்ற போது அழுதார்கள். அழுகின்ற போது மக்கள் எல்லாம் ஏன் அழுகிறார்கள் என்று அவர்களை ஏறிட்டு பார்க்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துன்யாவுக்காக வேண்டி நான் அழவில்லை, உங்களுடைய துன்யாவுக்காக, துன்யாவை மக்களின் பக்கம் இணைத்து சொன்னார்கள், துன்யாவுக்கு உங்களுடைய துன்யாவுக்காக வேண்டி நான் அழவில்லை, நான் ஒரு நீண்ட தூரம் செல்ல இருக்கிறேன்,
பிரயாணம் என்பது நான் செல்ல இருக்கின்ற பிரயாணம் ஒரு நீண்ட பிரயாணம் என்று சொன்னால் அந்த பிரயாணத்துக்கு தேவையான கட்டுச்சாதங்கள் வேண்டும், உணவுகள் வேண்டும். பிரயாணமும் தூரமானது, நீண்டது. ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சாதம், கட்டுச்சாதம், அதற்கான உணவு என்பது ஜாது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறதே, அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகவாசத்தை பெற்ற ஒரு பேணுதல் மிக்க வாழ்க்கை, ஒரு பேணுதல் மிக்க ஒரு நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகவாசம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று நற்சான்று வழங்கப்பட்டவர்கள் இப்படி தங்கள் வாழ்க்கையை கலக்கம் அடைந்தார்கள். அதே போல மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய பாதுஷா ஒரு வேண்டுதல் மிக்க ஒரு நல்ல ஆட்சியாளர். ஒரு நாள் அவர்களுடைய சக்கராத்தினுடைய நேரம் நெருங்குகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், தங்களுடைய இறுதி காலம் நெருங்குகின்ற போது, இறுதி நேரம் நெருங்குகின்ற போது தங்களுக்கு அருகாமையில் இருந்த இடத்தில் சொல்கிறார்கள், என்னை எந்த கபரிலே அடக்கம் செய்வீர்களோ அந்த கபருக்கு என்னை கொண்டு காண்பியுங்கள், நான் என்னுடைய கபரை அடக்கப்பட இருக்கின்ற அந்த கபரை நான் பார்க்க வேண்டும். கொண்டு செல்லப்பட்டது. கொண்டு சென்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள், உலகத்தினுடைய முக்கால் பாகத்தை கிட்டத்தட்ட ஆட்சி செய்த மிகப்பெரிய பறந்து விரிந்த ஆட்சிக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள். அவர்கள் கபரை பார்த்து தன்னுடைய கபருக்கு கொண்டு செல்லுங்கள், அதை நாம் காண வேண்டும் என்று சொல்லி அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்லப்பட்டவுடன் அதை பார்த்து சொல்கிறார்கள், மா அகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய எந்த பொருளாதாரம் எனக்கு எந்த விதமான பலனும் தரவில்லையே, என்னுடைய தேவையை அதை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று. என்ன செய்ய முடியும்? மரணம் வந்து விட்டால் அதை வைத்து, அந்த பொருளாதாரத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? மா அகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்துபட்டு போய்விட்டதே, நிலையான ஆட்சிக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், நீதான் நிலையான ஆட்சிக்கு சொந்தக்காரனே, நிலையான பொருளாதாரத்திற்கும் நிலையான ஆட்சிக்கும் சொந்தக்காரனை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான ஆட்சி, அதிகாரம், பொருளாதாரம் எல்லாம் ஒன்றும் இல்லாதது என்பதை அந்த இடத்தில் விளங்கினார்கள். இதுக்கிடையில் அவர்கள் ஒரு நல்லாட்சியாளர். அப்படி உலகத்தில் தங்களுடைய வாழும் காலத்திலே நல்ல ஆட்சியை தந்து நீதமாக நடந்து பேணுதல்மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் கலக்கமடைந்த வரலாறுகளும் உண்டு. அதே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அவருடைய காலத்தில் புஹ்லூல் தானா என்கின்ற ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகான், ஒரு ஆன்மீகவாதி. அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே மரத்துக்கு மேலே அவர்கள் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மிக சகஜமாக அவரிடத்தில் உரையாடுவார்கள். அவ்வப்போது சில உபதேசங்களை மன்னருக்கு சொல்லக்கூடியவர்கள். புஹ்லூல் என்பவர்கள் உலக பற்றற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தவர்கள், துறவரம் போல ஒரு வாழ்க்கை, ஒரு மாமனிதர். அவரை பார்த்து மன்னர் கேட்கிறார், யா புஹ்லூல் யா மஜ்னூன் என்று. மஜ்னூன்னா பைத்தியக்காரரே அர்த்தம். புஹ்லூல் என்று அழைத்து, பைத்தியக்காரர், எப்பொழுது உங்களுக்கு அறிவு தெரிய போகிறது என்று. திரும்ப அவர்கள் கேட்டார்கள், யா ஹாரூன் யா மஜ்னூன், ஹாரூன் அவர்களே பைத்தியக்காரரே, உங்களுக்கு எப்பொழுது அறிவு தெரிய போகிறது? நான் அறிவுள்ளவனாகத்தான் இருக்கிறேன், நீங்கள் தான் அறிவு இல்லாமல் இருக்கிறீர்கள். காரணம் கேட்டபோது சொன்னார்கள், நான் விளங்கி வைத்திருக்கிறேன், இந்த கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் ஆயில் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும், இதோ இந்த இருக்கிறதே கபர், இதுதான் நிரந்தரமாக என்கின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய கோட்டை கொத்தளங்கள் நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கபரை நீங்கள் ஹராபாக்கி விட்டீர்கள், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டீர்கள், அதை பற்றியான சிந்தனை உங்களுக்கு இல்லை என்று. இப்பொழுது சொல்லுங்கள், நான் அறிவு தெளிந்தவனா, நீங்கள் அறிவு தெளிந்தவர்களா? நான் பைத்தியக்காரனா, நீங்கள் பைத்தியக்காரரா என்று அந்த புஹ்லூல் தானா என்பவர்கள் கேட்டார். உடனே அவர் அழுது விட்டார். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் புத்தி தெளிந்து தன்னுடைய உள்ளமையான விஷயத்தை, என்ன நடக்கப் போகிறது, இந்த உலகத்தில் எதுவும் பலன் தரப்போவதில்லை என்பதை விளங்கியவர்கள் அழுது அதற்கு பின்னால் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். அப்பொழுது கேட்டார்கள், அறிவு தெரிந்து விட்டது, இதுதான் நடக்கப் போகிறது, நிச்சயமாக ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் நமக்கு ஏதும் இல்லாமல் போய்விடும் என்பதை விளங்கிவிட்டு, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், அந்த தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அந்த புஹ்லூல் இடத்திலே கேட்டார் மன்னர். எனக்கு தேவை இருக்குது, அது உங்களால் நிறைவேற்றி தர முடியுமா? என்னுடைய ஆயுளை கொஞ்சம் கூட்டணும். அது என்னால் முடியாது. மன்னர் சொன்னார், என்னால் முடியாது. மலக்குள் மௌத் வருகின்ற போது அவரிடத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, அதுவும் முடியாது. சரி, வேறு ஏதாவது கேளுங்க. சொர்க்கத்தை பெற்றுத்தர முடியுமா எனக்கு? அதுவும் என் கையிலே இல்லை, அது அல்லாஹ் கொண்ட காரியம். அப்படியானால் ஒன்றும் முடியாது உங்களால். அப்படியானால் நீங்கள் அரசர் இல்லை, நீங்கள் மம்லூக். மலிக் என்று சொன்னால் மன்னர், மம்லூக் என்று சொன்னால் அடிமை.
நீங்கள் சாதாரண ஒரு அடிமை தான், நீங்கள் என்ன மன்னர், எதுவுமே நான் கேட்ட எதையும் உங்களால் தர முடியாது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அரசராக இருக்க முடியாது, நீங்கள் ஒரு அடிமை தான் என்று அப்பொழுது ஒரு உபதேசத்தை செய்து கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மன்னர் தங்களுடைய கடைசி நேரத்திலே கபரை பார்த்து எல்லாம் ஒன்றுமில்லாதது தான் என்று கலக்கமடைந்து அவருடைய நிலைமை மறுமையில் என்ன ஆகுமோ என்கின்ற கவலைப்பட்டு கலக்கமடைந்தவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் பலனளிக்கும். இது ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அல்லாஹ்வை நினைத்து அழுத கண்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லும், நரகத்திற்கு செல்லாது. யார் தன்னுடைய மனோ இச்சை வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்தவர்கள், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா மனோ இச்சையை கட்டுப்படுத்தி ஹராம் வழி செல்லாமல் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுடைய ஒதுங்குவிடம் சொர்க்கத்தான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இப்படிப்பட்ட கலக்கம் எல்லாம் நிச்சயமாக இப்படி ஒரு பேணுதல் மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அங்கே நிச்சயமாக ஒரு விமோசனம் இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆனால் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டு புலம்புகின்ற அங்கே புலம்பக்கூடிய புலம்பலுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த பலாபலனும் அங்கே கிடைக்காது என்பதை குர்ஆன் சொல்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய நீதமான ஒரு ஆட்சி, ஒரு பற்றற்ற வாழ்வு வாழ்ந்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை பற்றி மூன்றாம் லியோ என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ரோம சக்கரவர்த்தி, ரோம் நாட்டை ஆட்சி புரிந்த மூன்றாம் லியோ என்பவர் சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கப்பட்டார்கள், ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கப்பட்டார்கள், அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதை அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நிலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பம்சத்தை கொடுக்கப்பட்டார்களோ, ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அற்புதமாக மனிதர்களை உயிரற்றவைகளை உயிருள்ளவைகளாக உயிரூட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய அனுமதி கொண்டு அவர்கள் கொடுத்திருந்தானே, அப்படிப்பட்ட தகுதி கொடுப்பதற்கு இன்னொருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு இருக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு தெளிவு மிக்க, ஒரு பேணுதல் மிக்க, ஒரு பற்றற்ற வாழ்வு வாழ்ந்தவர்கள். அவருடைய வரலாற்றிலே வருகிறது, தன்னுடைய மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், ஜனாதிபதி அவர்களுடைய மகன் 1000 திர்ஹங்களுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டிருந்தார். ரத்தின கற்கள் பதித்த ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருந்தார். அந்த செய்தி இவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே கடிதம் எழுதினார்கள், இது தப்பான செயல், இவ்வாறு செய்யக்கூடாது, இந்த ஆடம்பரம் கூடாது, அதை உடனே விற்றுவிட்டு அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு ஒரு திர்ஹத்திற்கு நீ இரும்பு மோதிரத்தை வாங்கி போடு என்று கட்டளையிட்டார்கள். அதே போல் அது விற்கப்பட்டது. இரும்பு மோதிரத்தை வாங்கி அணிந்து அதில் என்ன எழுத வேண்டும், ரஹிமஹுல்லாஹு இம்ரான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும். எப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய நிலையை, தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை, தகுதி என்ன என்பதை விளங்கினானே அவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக என்று அந்த மோதிரத்திலே பதித்து நீ போட்டுக்கொள் என்று சொன்னார்கள். ரஹ்மல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக இம்ரான் ஒரு மனிதனுக்கு. அரஃப கதர நஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய மதிப்பு தகுதி எவ்வளவு என்பதை விளங்கியவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக என்ற ஒரு வார்த்தையை அந்த மோதிரத்தை நீ பதிய வைத்துக் கொள் என்று பணிவான முறையில் நீ வாழ்ந்து கொள். 1000 ரூபாய் கொடுத்து மோதிரம் வாங்கி போடக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. சொன்னது யாரு? ஜனாதிபதி. ஒரு திர்ஹம் கொடுத்து இரும்பு மோதிரம் வாங்கி இந்த வார்த்தையை அதில் பதித்து நீ போட்டுக்கொள் என்றார். அப்படிப்பட்டவர்கள் மரண தருவாயிலே சொன்னார்கள், தில்க தாருல் ஆஹிரா, ஆஹிரத் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தில்க தார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, பூமியிலே தன்னை உயர்வாக நினைக்காமல் பணிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்களே அவர்களுக்கு தான் ஆஹிரத் என்பதை தன்னுடைய மரண தருவாயிலே அவர்கள் சொன்னார்கள். பணிவுதான் மனிதனுக்கு உயர்வை தரும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தமாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கடைசி நேரங்களிலே மறுமை வாழ்வு என்ன ஆகுமோ, நம்முடைய மறுமையினுடைய நிலைப்பாடு என்ன ஆகுமோ என்று ஒரு மிகப்பெரிய அச்சத்தின் பிடியிலேயும் மிகப்பெரிய கலக்கத்திலேயும் அவர்கள் எழுந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபாக்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் நாம் ஏன் மனிதனாக படைக்கப்பட்டோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தாய் என்னை பெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று. நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா? சஹாபாக்கள் சொல்வார்கள், நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா? நான் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா? பறவைகளுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லையே. மரமாக இருந்தால் அது வெட்டப்பட்டாலும் சரி, அதிலிருந்து உண்ணப்பட்டாலும் சரி, எந்த விதமான கேள்வி கணக்கும் அது உள்ளாக்கப்படுவதில்லை. பறவைகள் இருக்கிறது, பறவைகள் எங்கே எதை சாப்பிட்டாலும் அதுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை. ஆக ஒரு பறவையாக, ஒரு மரமாக, இப்படியெல்லாம் ஒரு சாதாரண படைப்பாக நாம் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய ஈமானுக்கு, உலகத்தில் உள்ள அனைவர்களுடைய ஈமானையும் சேர்த்து பார்த்தாலும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானுக்கு இணையாக முடியாது என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே நாம் ஒரு மனித பிறவியாக இல்லாமல் சாதாரணமாக இப்படி இருந்திருந்தால் நாம் கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படாமல் நாம் தப்பித்துக் கொள்ளலாமே என்று கலக்கத்தோடு வாழ்ந்த அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்து அல்லாஹை பயந்து தன்னுடைய நப்சுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நப்சை அடக்கி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வும் மேன்மையும் பெறுவார்கள் என்பதெல்லாம் இந்த கலக்கம், இந்த அச்சத்தின் பிடியிலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையிலே பெரிய விமோச்சனத்தை மறுமையிலே வெற்றி பெறுவார் என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது. குர்ஆன் வாக்களிக்கிறது, அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்கிவிட்டு புலம்பி தள்ளுகின்றவர்களுக்கு எந்த விதமான பலாபலனும் அந்த புலப்பம் தராது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய 2 விதமான நிலைகளையும் அவர்களுடைய குழப்பங்களையும் மேன்மக்களுடைய மாமனிதர்களுடைய புனிதர்களுடைய அந்த கலக்கங்கள், இந்த 2லிருந்தும் பெற வேண்டிய பாடத்தை பெற்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நல்வாழ்க்கை வாழ்ந்து மறுமையிலே மிகச்சிறந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் நசீபையும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.